ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் சாயில் எரோஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் சாயில் எரோஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதாவது சாயில் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹியூமஸ், மினரல் சால்ட், ஸோ இந்த மாதிரி நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா பிளான்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கி. ஸோ அதனால பிளான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நல்லா வளருது. ஓகே, ஆனால் என்ன ஆகுதுன்னா சில ஃபேக்டர்ஸ்னால் அதாவது விண்ட், வாட்டர், ஸோ இதனால் என்னன்னா இந்த அப்பர் லேயர் ஆஃப் சாயில், ஸோ அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுதுன்னா எடுத்து செல்லப்படுகிறது. எதனால்? விண்டு அண்டு வாட்டர். ஸோ இந்த ப்ராசஸை தான் இட் இஸ் கால்டு சாயில் எரோஷன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரிமூவல் ஆஃப் அப்பர் லேயர் ஆஃப் சாயில் பை விண்ட் அண்ட் வாட்டர் இஸ் கால்டு சாயில் எரோஷன். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த பிளான்ஸுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன், ஸோ பிளான்ட்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன், அது ஹியூமஸ், இது எல்லாமே என்ன ஆகும்னா கிடைக்காது. ஸோ இதனால சாயில் வந்து அதோட சாயிலில் ஃபெர்டிலிட்டி, அதோட சாயிலில் வந்து நியூட்ரிஷன் இருக்காது. ஸோ அந்த சாயிலில் வளரக்கூடிய பிளான்ட்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எல்லாமே லோ குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் அது ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன். ஸோ சாயில் எரோஷன் அதாவது சாயில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எடுத்து செல்லப்படுகிறது. எதனால்? விண்டு, வாட்டர், ஓகே, இதனால். ஓகே, அதை தான் நம்ம சாயில் எரோஷன் நம்போம். ஸோ அதுக்கு வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் எதுனான்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹை விலாசிட்டி விண்ட். ஸோ விண்டு வந்து எப்போ வேகமாக அடிக்கோ, ஸோ அந்த நேரத்துலேயே அந்த விண்டு வந்து என்ன ஆகும்னா சாயிலை வந்து அப்படி மற்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு செல்லுது. அதேமாரி ஏர், ஸோ அதேமாதிரி காற்று வந்து எப்போ வேகமாக அடிக்கோ, ஸோ காற்றோட கரண்ட் இருந்தாலும் அதுவுமே என்ன ஆகும்னா அந்த சாயிலை வந்து அப்படி இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. ஓகே, ஸோ அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோவிங் வாட்டர். ஸோ வாட்டர் இப்போ சப்போஸ் சம்டைம் வந்து ரெயின், ஸோ ரெயினோ அல்லது ஃப்ளட்டோ ஏதோ அதாவது வாட்டர் சோர்சஸ். ஸோ வாட்டர் சோர்சஸும் அந்த அப்பர் லேயர் ஆஃப் சாயில் அதை வந்து என்ன பண்ணோம்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனாலேயும் இந்த சாயில் எரோஷன் நடக்குது. அதேமாதிரி லேண்டு ஸ்லைடு. ஸோ லேண்டு ஸ்லைடு ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், அது மண் சரிவு. ஓகே, இப்போ ஹில் ஏரியா, மவுண்டெயின் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்போ ஊட்டி, கொடைக்கானல், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம நிறைய வந்து ஹில்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் வந்து அப்படி லேண்டு வந்து அதாவது சாயில் அப்படி ஸ்லோவாக என்ன பண்ணும் மேலேருந்து கீழே வந்து மூவ் ஆகும். ஸோ இதனாலே என்ன ஆகும்னா சாயில் எரோஷன் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், பிகாஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸாலையும் சாயில் எரோஷன் நடக்கு. ஸோ அது நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து டீஃபாரஸ்டேஷன். ஸோ டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை வந்து அழித்தல், ஓகே, மரங்களை எல்லாத்தையும் வெட்டுதோம். அது மாதிரி ஃபார்மிங், ஸோ எக்ஸஸாக அக்ரிகல்ச்சர் ஒர்க், ஸோ அது பண்ணனாலையும் இந்த மாதிரி நடக்கும். அது மாதிரி மைனிங், ஸோ எல்லா இடங்களும் என்ன பண்ணுது அதிகமாக மைனிங் அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து லேண்டை கட் பண்ணுதோம். ஓகே, ஸோ மைனாக இந்த மாதிரி தோண்டி உள்ளக்கூடிய மினரல்ஸு, அது மாதிரி கோல் அல்லது வேறு எந்தெந்த மினரல்ஸ் நிறைய மாதிரி எடுக்கும். ஸோ இதனாலேயும் சாயில் எரோஷன் நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் சாயில். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி அதாவது இந்த சாயில் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சாயில் எரோஷனை வந்து கண்ட்ரோல் எப்படி பண்ணணும், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, சில ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் வெஜிடேஷன் கவர் ஸோ தட் சாயில் இஸ் நாட் எக்ஸ்போஸ்டு. ஸோ எந்தெந்த ஓப்பன் ஏரியாவில் எங்கே வந்து சாயில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த இடங்களில் என்ன பண்ணோம்னா அதை பேரன் லேண்ட், ஸோ லேண்டை வந்து எம்டியாக விடாமல் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் என்ன பண்ணால் பிளான்ஸ் வந்து அதிகமாக அதை வளர்க்கணும். ஓகே, அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டில் கிராசிங் ஷுட் பி கண்ட்ரோல். ஸோ நம்ம அனிமல்ஸ் வந்து அதாவது கிராசிங் எடுத்துகிட்டு போவோம். ஸோ கிராசிங்னா மேய்ச்சலுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகல, அந்த அனிமலை அழைச்சிட்டு போகல, அதை வந்து என்ன பண்ணால் அதிகமாக அதாவது கம்ப்ளீட்டாக அந்த லேண்டில் உள்ள கிராஸஸோ அல்லது பிளான்ஸோ அதை வந்து சாப்பிட்றதுனாலையும் சாயில் எரோஷன் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணால் கேட்டில் கிராசிங் வந்து ஒரு லிமிட்டடாக வச்சுக்கிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிராப் ரொட்டேஷன் அண்ட் சாயில் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் சாயில் ஆர்கானிக் மேட்டர். ஸோ கிராப் ரொட்டேஷன், ஸோ ஒரு லேண்டில் என்ன பண்ணணும்னா ஒரே பிளான்ட்டை வளர்க்காம வேறு கிராப் ரொட்டேஷன், ஸோ வேறு பிளான்ஸை வளர்க்கணும். ஓகே, அது மாதிரி மண் வளத்தை என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணையில் இந்த சாயிலில் உள்ள ஹியூமஸோ அல்லது நியூட்ரியன்ஸோ எல்லாமே என்ன ஆகும்னா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ அதையும் நம்ம மெயின்டைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ரன் ஆஃப் வாட்டர் ஷுட் பி ஸ்டோர் இன் த கேட்ச்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வாட்டர், ஸோ வாட்டர் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நிறைய சப்போஸ் இப்போ ரெய்னியாக இருந்ததுன்னா
அன்னெசரியாக வாட்டர் வந்து என்ன ஆகும்னா டூ அண்ட் ஃப்ரோ, ஸோ அங்கே இங்கும் போகும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, ஏதாவது வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு சில அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ அப்படி நம்ம வாட்டர் ஸ்டோர் பண்ணதுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணோம்னா இந்த சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபாரஸ்டேஷன், டெரஸிங் அண்ட் கண்டூர் ப்ளோவிங். ஸோ ரீஃபாரஸ்டேஷன் அதாவது காடுகள், அது மரங்கள் அந்த மாதிரி இதை வந்து என்ன பண்ணணும், நிறைய வளர்க்கணும். ஓகே, டெரஸிங், ஸோ மலையில் உள்ள டாப்பில் என்ன பண்ணணும்னா அதுலேயுமே இந்த லேண்டை வந்து லெவல் பண்ணணும். ஓகே, லெவல் பண்ணி அதுலேயும் இந்த மாதிரி பிளான்ஸ் அந்த மாதிரி இதை நிறையா க்ரோ பண்ணணும். அண்டு கண்டூர் ப்ளோவிங், ஸோ எந்தெந்த லேண்டில் வந்து என்னம்னா எந்த இடத்துல வாட்டர் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லேண்டை வந்து உழுது போடணும். ஸோ அப்படி உழுதுனால என்ன ஆகும்னா இந்த சாயில் எரோஷனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீட் கேன் பி கண்ட்ரோல் பை பிளான்டிங் ட்ரீஸ் இன் ஃபார்ம் ஆஃப் ஷெல்டர் பெல்ட். ஸோ நிறைய இடங்கள் என்ன பண்ணால் அதிகமான மரங்களை வந்து வளர்க்கணும். ஸோ அப்படி வளர்க்கறதுனால என்ன ஆகும்னா, ஸோ மரங்களால் இந்த விண்டு வந்து எப்பப்போ வருதோ அதை விண்ட் ஏர், ஸோ இந்த மாதிரி வரையில் என்ன ஆகும்னா அந்த மரங்கள் வந்து அந்த விண்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணையில் அதனால் சாயிலை வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இதனாலேயும் அதிகமாக மரங்களையும் நம்ம வளர்க்கறனாலையும் என்ன பண்ணலாம், சாயில் வந்து அந்த சாயில் எரோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் இந்த சாயில் எரோஷன் டாப்பிக்கை பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன்.